ரகு, கமலா, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அப்பா வந்தாச்சு. அப்பா 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 அப்பா. உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. ஓடி ஓடி ஓடி. உங்களுக்கு என்ன வேணும்? பாவாடை சட்டி. ஐயோ, சட்டியை மறந்துட்டேன். பரவாயில்ல, வெறும் பாவாடை கட்டிக்கா. உனக்குடா? அப்பா எனக்கு வெடி. யாருக்கு வைக்க போறேன்? தெருவில் வைக்க போறேன். சரி வை. எவனோ மாட்ட போறான் உன்கிட்ட. உனக்கு என்னடா? சட்டை. அவசரப்படாதீங்கடா. எல்லாருக்கும் 3 செட் Dress, லாலா கடை 3 கடையினுடைய மிட்டாய், அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வந்திருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை மொழி விட்டு வெட்டி வெட்டி வெட்டின்னு வெடிங்க. தெருவே அதரணும். உனக்கு சுறுசுறு வச்சி. என்னங்க இது? கடை தெருவியே விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க. கடையா இருந்தா வாங்கலாம். தெருவை கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது. 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம், இது உனக்கு. ரகு, இது உனக்கு. என்னங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாட்ச்? பணம் பூரா காலியா? 2100 ரூபாய் காலி. ஜவுளி கடையில ஒரு 500 ரூபாய் கடன். கை நிறைய பணம் வரும்போது கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது. வேட்டு என்ன, ராக்கெட்டே விடுவேன். எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, ஒரு டான்ஸ். பசங்களா, ஆளுக்கு ஒரு ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஷவரை ஓபன் பண்ணுங்க. ஜில்லு 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 ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செயினா? சந்தானம், நீ ஏன்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? எல்ஐசி பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியலப்பா. இந்த வாட்சை பார்த்தது என் சந்தோஷம் தாங்கல. பாத்தியாடி, பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய், நீ தாண்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீயும் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா, லண்டன்னு உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தாண்டா ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம். செந்தூர்வாள் செல்வகுமரா, எங்க அப்பா முருகா என்ன மட்டும் காப்பாத்துறா. என்னங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்க. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. இந்தா சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்குறியா? அடச்சி எழுந்திரியா. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடுறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ். நான் மேனேஜர், நீ அக்கவுண்டன்ட். அதை கீப் அப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்கிறாள, அவ விளக்கு மாதிரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமனையா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஏயா, உன் பொண்டாட்டி விளக்குமாறும் வெங்காய பச்சியும் கேட்டா உன் சொந்த பணத்துல, சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா? என்னத்த அப்படி பெருசா எடுத்துட்டேன்? என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. பிரிச்சுட்டோம். டிக்கேம்ல சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் மெதுவா பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உன்னுடைய சீட்டு கிழிஞ்சு அவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு அதுல. இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா யாரும் கல்ல அடிக்க விழுந்துட கூடாது. வீடு போய் சேர்ந்துடணும். என்ன குப்புசாமி, என்ன பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிங்க நீங்க வராம பார்ட்டி ஆரம்பிச்சா மரியாதை இருக்குதா? அப்படியா? சந்தோஷம். என்னயா பார்ட்டி? மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தோன்னு ஆரம்பிக்கணும்னு மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரைபாட்டலா? இங்க ஒண்ணு இருக்கு. சோடாங்க. சோடா சாப்பிட்டா கேஸ், அதுதான் தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியா நீ. ஆமா, இது என்ன 10 கடலை உருண்டை? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்னு வீட்டுல கொண்டு போய் குழந்தை குட்டிட்ட கொடுங்க. என்ன பார்ட்டியா? அடியா இதுக்கெல்லாம் வந்த பாருனாரு. அடி இருங்க இருங்க, கடையில அடிச்சுடுவோம்ல இப்பயா. அந்த மரியாதை பார்ட்டி இது
ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் பரோடா, அவிச்ச முட்டை ஒண்ணுமே இல்லை. சரி சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா கோயில் தீர்த்த மாதிரியா கொடுக்குறேன். சாகுனாங்கடியில உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தா பார் என்னண்டா. கோயில் தீர்த்தா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டியம் ஆறுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. என்ன புல்லாங்கோயில் நடுவுல சிக்கன் மட்டன் எனக்கு வாங்க தெரியாதா? சரி. என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். வேற எது சாப்பிட்டு வேர்க்கடலை துண்ணு, அதுல B1 B6 B12 எல்லாம் இருக்குது. அத கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே. துணிட்டானுங்களா? அலையிறாங்க பாரு. அடே பையா லோகு, 10 பைசாக்கு வேர்க்கடலை வாங்கிட்டு வாடா. ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தா இந்தா. 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்க்கடலைய விதைக்க சொல்றான். அதுவும் சரியா? டே லோகு, 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்குடா, நான் வந்து விதைக்கிறேன். அடச்சீ, பார்ட்டி கொடுக்கறானாம். பார்ட்டி பிச்சைக்காரப்ப. ஏய், நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாமா மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு, இதெல்லாம் துப்பிட்டான். உன்னை என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோச்சில போற பெரிய பிரபுவா? ஆய், அடுத்த வாரம் இதே நான் பார்ட்டி கொடுக்கறேன், நீ வந்து பார். அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறயா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற. வா வாங்கிக்க. இந்த பாரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேக தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபாய் தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்த எல்லாம் அவங்கவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே முகத்துல அடிக்கிறாரா? நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான். சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தும் பேசுவேன்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய் குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாதே, எனக்கு 56 வயசாகுது. ஓ, நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன் பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற? நீ போடா உள்ள. ஏண்டா சேஷாத்ரி, என்னங்க ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே. வீடு கட்டவங்க ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா, சந்தானா வந்து நீ வேண்டாப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற. உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா, என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்ப அடுத்த வருஷம் 3.